ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை சிலர் கபலீகரம் செய்ய பார்த்தபோது, அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயன்ற போது மத்தியில் இருக்கும் பாஜக தான் காப்பாற்றிக் கொடுத்தது என்ற எடப்பாடி பழனிசாமி அந்த நன்றி உணர்வோடு தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். எம்எல்ஏக்களை வைத்து சதி செய்தவர்களை எப்படி கட்சியினர் சேர்க்க முடியும் என டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள் என கொந்தளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்களையும் கட்சியில சேர்க்க இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்டேன். யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். எப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.